டெக்னாலஜி எவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு போகுதோ அந்த அளவுக்கு மனிதனுக்கு டேஞ்சர் கூட்டிகிட்டே போகும்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை ஒரு கார்டை பயன்படுத்தி உங்களால் எடுக்கக்கூடிய இலகுவான சேவை தான் ஏடிஎம் மிஷின் மற்றும் ஏடிஎம் கார்டு. அதிகளவாக நடக்கிற ஏடிஎம் ஸ்கேம்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா இந்த 10 விஷயங்களை கண்டிப்பாக நீங்க பண்ணாதீங்க. முதலாவதா, உங்களோட ஏடிஎம் கார்டை எந்த காரணத்துக்காக வேண்டியும் பொது இடங்கள்ல இல்லைன்னா தெரியாதவங்களோட கடைகள்ல போட்டோ காப்பி அல்லது ஸ்கேன் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த கார்டில் தான் உங்களுடைய முழு தகவலும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அதுதான் ஓடிபி இருக்கேன்னு. ஆனா சில ஆன்லைன் பர்ச்சேஸ்ல டைரக்டா பேமெண்ட் அக்செப்ட் ஆகிடும், ஓடிபி மெசேஜ் கூட வராது. இதுல ரெண்டாவதா, ஏடிஎம் கார்டு ஸ்லாட் பகுதியில ஏதாவது டிவைஸ் பொருத்தப்பட்டிருக்கான்னு ஒரு தடவை இழுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கார்டு ஸ்லாட் பண்ற இடத்துல வளமையை விட வித்தியாசமா உணர்ந்தீங்கன்னா அந்த இடத்தை தவிர்ப்பது நல்லது. மூன்றாவதா, நீங்க பின் என்டர் பண்ணும் போது கொஞ்சம் பாதுகாப்பா கைகளால முடியபடி என்டர் பண்ணுங்க. இது ஏதாவது ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் ஹிடன் கேமரால இருந்து உங்களை பாதுகாக்கும். எப்பவுமே வங்கி ஏடிஎம்களை தேர்வு செய்யுங்க. பொது இடங்கள் உள்ள தனியார் அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட ஏடிஎம்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்க கார்டு டீடைல்ஸ் அண்ட் பின் நம்பரை யார் கூடயும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஐந்தாவதா, கடைகள்ல கார்டு பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல கடை ஊழியர் உங்க கண் முன்னாடி கார்டை ஸ்வைப் பண்ற மாதிரி இருப்பது பாதுகாப்பானது. முக்கியமா கவுண்டருக்கு கீழே ஸ்வைப் பண்ண அனுமதிக்காதீங்க. ஆறாவதா, கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் பண்ணுவது சிறந்தது. டேப் டு பே வசதி இருந்தா நீங்க கார்டை எங்கும் ஸ்லாட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏழாவதா, கூகுள் பே மற்றும் ஆப்பிள் பே மிகவும் பாதுகாப்பான வழிமுறை. எட்டாவதா, உங்க கார்டுல எந்த ஒரு பண பரிவர்த்தனை நடந்தாலும் உங்களுக்கு உடனே அறிவிப்பு வர மாதிரி அமைச்சுக்கோங்க. SMS அல்லது இமெயில் போன்ற வசதி. ஒன்பதாவதா, பிளாக்கிங் வாலெட் பயன்படுத்துங்க. உங்க கார்டுல ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் இருந்தா திருடர்கள் உங்க கார்டை தொடாமலேயே அதனோட டீடைல்ஸ் எடுக்க முடியும். இத எலக்ட்ரானிக் பிக் பாக்கெட்டிங்னு கூட சொல்லலாம். இந்த அபாயத்திலிருந்து தப்பிக்க RFID சிக்னல்ஸை தடுக்கும் வாலெட்ஸை பயன்படுத்துங்க. பத்தாவதா, உங்க கார்டு தவறி போயிட்டா தாமதிக்காம உங்களோட பேங்கை தொடர்பு கொண்டு கார்டை பிளாக் பண்ணுங்க. அதையும் தாண்டி உங்க கணக்குல சந்தேகத்திற்குரிய ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண தேங்காதீங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள மாஸ்க் மோட் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.